அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்ன செய்து சுகமாயிக்கியா? அல்ஹம்துலில்லா, நாங்களும் எல்லாரும் சுகமாயிக்கிய. இன்றைக்கும் நான் உங்களோட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி ஒன்றோட தான் வந்திருக்கியது. வாங்க அப்போ என்ன செய்ய போகிறோம், எப்படி செய்யுதுன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போவோம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கு பண்டக்காய் கறி ஒன்று செய்துட்டு தான் போகிறது. ஒரு 2-3 டிப்ஸும் உங்களுக்கு சொல்லித்தாரேன். பண்டக்காய் சிலவங்க விருப்பம் இல்லை குக் பண்ணுறதுக்கு, ஏண்டா வழுக்கு என்றதால். ஆனால் நல்ல ஹெல்த் பெனிஃபிட் உள்ள ஒரு கறி இது. நீங்களும் ஏழுமண்டா ட்ரை பண்ணி பாருங்க நான் சொல்லிய மெத்தட்டுக்கு. ஃபஸ்ட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கடை பேத்து பண்டக்காய் எடுக்கியண்டா இப்படி நுனியாக உடைச்சி பார்த்து தான் எடுக்கணும். குயிக்காக இப்படி இது உடஞ்சா நல்லா கொழுந்து பண்டக்கைன்னு சொல்லித்தான் அர்த்தம். முத்தினது எடுக்க போவானம், அப்போ வேகிறதுக்கு லேட்டாகும், அடுத்த டேஸ்ட்டும் இல்லை. இதை நாங்கள் ஃபெஸ்ட்டுக்கு வழுக்காமிக்கிறதுக்கு ஃபெஸ்ட்டுக்கு நல்லா 2-3 தண்ணி கழுகி எடுத்துகிட்டு வரணும். வெட்ட நான் இப்போ இதை கழுகி எடுத்துகிட்டு வரேன். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இது 4-5 தண்ணி நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திக்கிய இந்த பண்டக்கையை இப்போ இதை கட் பண்ணுவோம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், இப்படி ஒரு பண்டக்கை எடுத்து இதில் முதலாவது முன் நெட்டியை நாங்கள் கட் பண்ணி ஓரமாக்கணும். அதுக்கு பிறகு இப்படி சருகடைக்கு எங்களுக்கு தேவையான சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இங்கே பாருங்க, இப்படி டைமண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இப்போ இது மாதிரி எல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். இப்போ ஒரே அளவாக தான் நீக்கணும், அப்போ தான் பார்க்கவும் அழகாக. இங்கே பாருங்க, பண்டைக்கே நான் எல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு வந்தேன். இது ஒரே அளவில் வெட்டி எடுத்துக்கோங்க. அடுத்தது பண்டக்காய் குக் பண்ணுறதுக்கு எங்களுக்கு இவரத்தில் நான் கொஞ்சம் ஒரு தக்காளிக்கு 4க்கு வெட்டி ஒரு துண்டை எடுத்திக்கிய. அடுத்தது பச்சை கொச்சிக்காய், மற்றது வெங்காயம் அரைப்பாதி, மற்றது மாசி கொஞ்சம், இன்னும் கருவேப்போலையும் ரம்பையுமிக்கிய நான் எடுத்துட்டு வரேன். இவரத்தில் கருவேப்போலையும் ரம்பையும் நான் எடுத்து வச்சுட்டிக்கிய. இப்போ இவ்வளோ தான் இந்த பண்டக்கைக்கு தேவையான நாங்கள் வெஜிடபிள் எடுத்து வச்சுட்டிக்கிய. மற்றது மசாலாக்கள் போடக்கொள்ள உங்களுக்கு காட்டியன். நான் மண் சட்டியில் தான் இன்றைக்கு குக் பண்ண போகிறது. இப்போ மண் சட்டியை அடுப்பில் வச்சு நான் அடுப்பை ஆன் பண்ணி கொண்டேன். இப்போ இதுக்கு ஆயில் ஊற்றிக்கொள்வோம். ஆயில் நான் 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஊற்றி கொண்டு கொஞ்சம் சிறுசாக தாளித்து போட்டால் நல்லா இருக்கும். அதனால் நான் கொஞ்சம் ஆயிலை ஊற்றி கொஞ்சம் கடுகுகள் போட்டு தாளிச்சு எடுத்துக்குள்ள போகிறேன். இப்போ ஆயில் ஹீட் ஆகிட்டு நான் கடுகு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கொள்வோம். உளுவரிசி கொஞ்சம் போட்டுக்கொள்வோம். இப்போ நாங்கள் வெங்காயத்தையும் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்வோம். அதோட இந்த கருவேப்போலையும் ரம்பையும் ஆட் பண்ணிக்கொள்வோம். இப்போ மிச்ச நேரம் இந்த வெங்காயம் முழுக தேவையில்லை. நாங்கள் சாடாக வதங்கி வரக்கொள்ள இந்த பண்டக்கையும் போட்டுக்கொள்வோம். இங்கே பாருங்க, இப்போ இது வதங்கினது போதும். நீங்கள் இப்படி இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்க, மாஷா அல்லாஹ் நல்ல டேஸ்ட் ஆகிக்கும். பண்டக்காய் தின்னாதவங்களும் இதுக்கு பிறகு விரும்பி சாப்பிடும். இப்போ நாங்கள் பண்டக்கையை இதுக்கு போட்டுக்கொள்வோம். இப்போ இந்த கட் பண்ணி வச்ச தக்காளிக்காய், கொச்சிக்காய், மாசி எல்லாத்தையும் நாங்கள் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்வோம். இப்போ மஞ்சள் தூள் அரைக்கரண்டி போட்டுக்கொள்வோம். சில்லி பவுடர் அரைக்கரண்டி, கறி பவுடர் அரைக்கரண்டி. இப்போ நாங்கள் பெருசாக நீங்கள் பெரட்டிக்குள்ளே புகவானம் லேசாக இப்படி இல்லாட்டி அந்த கடை பட்டாத்தான் வழுக்க தொடங்கியது வண்டக்காய். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இது இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நாங்கள் குக்காகங்காட்டி டிஸ்டர்ப் பண்ண புகவானம். இதை அப்படியே ஈக்கட்டும். இப்போ நாங்கள் ஸ்லோ ஃபயரில் குக் ஆகிறதுக்கு வைப்போம். இங்கே பாருங்க, இப்போ வச்சு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் ஆகிக்கிய. இப்போ நாங்கள் மேலே குள்ளத்தை கீழுக்கு போட்டு மேலே அப்படி பெரட்டி விடணும். மிச்சம் ஆப்பையை போட்டு கிண்டி கொண்டு ஈக்கவானம். ஏண்டா உடஞ்சாதான் வழுகிக்கிய கூட. இப்போ இன்னும் கொஞ்சம் குக் ஆகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நான் உப்பு போட போகிறது. பண்டக்கைக்கு அரைவாசி குக்காக கொள்ளே தான் உப்பை போடுங்க. ஏண்டா ஃபுல்லாக குக் ஆகினதுக்கு பிறகு இல்லாட்டி வழுக தொடங்கிய, அதனால தான் ஹாஃபில் தான் நாங்கள் உப்பு போட்டது.
இது இன்னும் குக் ஆகல பாருங்கள். இப்போ உடையாமல் அப்படியே முழுவனே ஈக்கி பண்டக்காய். இப்போ மருக மூடி வைப்போம் நாங்கள். இங்கே பாருங்கோ, இப்போ நாம் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் ஆகிக்கிய, சரியாக 10 மினிட்ஸ். இது இப்போ நல்லா குக்காக ஈக்கிய பண்டக்காய். ஆனால் ஒரு பண்டக்காயாலும் உடைஞ்சி ஒன்றும் இல்லை. இப்போ வழுக்கிய தன்மையும் இல்லைண்டா நாங்கள் லாஸ்ட்டாக உப்பு போட்டதால். நீங்களும் இப்படி ஒரு முறை செஞ்சு பாருங்கோ. தண்ணி ஒன்றும் ஊற்றவான பண்டக்கைக்கு, தண்ணி ஊற்றினாலும் வழுக்க தொடங்கிய. இப்போ நான் பால் ஊற்றிக்குள்ள போகிறேன். உங்களுக்கு தலைப்பால் இருந்தால் தலைப்பாலால் கொஞ்சம் ஊற்றிக்குங்கோ. உங்களுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ நீங்கள் ஊற்றிக்கோங்க. ஆனால் கிரேவி பெரிய மிச்சம் ஊற்றினாலும் மசடுதுக்கு பண்டக்கறிக்கு டேஸ்ட் இல்லை. இங்கே பாருங்க, பார்க்க எவ்வளோ அழகாக ஈக்கியன்னு சொல்லி. நீங்களும் கட்டாயம் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கோ. உங்களுக்கும் பிடிக்கும் இந்த மெத்தட். நல்ல டேஸ்ட்டாகவும் ஈக்கிய. இதை ஸ்லோ நெருப்பில் தான் வச்சு நான் இவ்வளோ நேரம் குக் பண்ணிக்கியது. இப்போ கொஞ்சம் பால் கொதிக்கு. இங்கே பாருங்கோ, இப்போ நல்லா பாலும் கொதிக்கி. இப்போ நாங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கொள்வோம். பால் ஊற்றினதே பிறகு கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் குக் பண்ணிக்குங்கோ. இப்போ எப்படி சர்வ் பண்ணினதே பிறகு பார்க்கலாம். பண்டக்காய் கறியும் நீங்கள் எப்போவாலும் இந்த சின்ன பீஸில் போடவானே இப்படி பெரியோண்டு எடுத்து போடுங்கோ. அப்போ தான் பொடியாகாமல் பண்டக்கறி அது மாதிரி இருக்கும். நாங்கள் பீஸில் சர்வ் பண்ணாலும். இப்போ நான் உங்களுக்கு சர்வ் பண்ணியதை காட்டி. இங்கே பாருங்க, ஒரு பண்டக்கையாலும் உடைஞ்சில்ல. எவ்வளோ அழகாகவும் ஈக்கின்னு பாருங்கோ. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக ஈக்கி, எவ்வளோ அந்த கண்ணுக்கு பார்க்கக்கொள்ளே எடுத்து சாப்பிடணும் போல் ஈக்கிய பண்டக்கறி. மாஷா அல்லாஹ். நீங்களும் கட்டாயம் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் ஒன்றும் தாங்க எப்படி இருந்தேன்னு சொல்லி. பண்டக்காய் இதுக்கு முந்தி தின்னாதவங்களும் பிறகு கட்டாயம் ஒரு டைம் ட்ரை பண்ணால் நீங்கள் எந்த நாளும் குக் பண்ணுவீங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இதோடு இந்த வீடியோவை நான் முடிச்சு கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் நஸ்ரீனா டைரி என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சரி, இவ்வளோ தான். அப்போ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.